ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4ல் 6th சம். மற்றபடி பேலன்ஸ் இருக்க எல்லா சம்ஸுமே வந்து ஷார்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது, பெரிய வீடியோலாம் அவைலபிளாக இருக்குது. நான் கிளியராக நோட் பண்ணி தான் வச்சுருப்பேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு என்னது ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க, பி வந்து நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னது 1 2 3 அப்படி டேரெக்டாக போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? எஃப் வந்து A to Bன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது ஏ வரும், இந்த சைட் பி வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ எழுதிக்கலாம். ஓகேவா? பி வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 போயிட்டே இருக்கும், அதை நம்ம மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. ஓகேவா? அடுத்தது, அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும், அது 1 2 3 தான் வரும், அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் வேல்யூ வச்சுட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ போட்டால் 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் 4 கியூப். ஓகேவா? அதில் ஆன்சர் எழுதும்போது நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ்லாம் கிடச்சில்ல. ரேஞ்ச் ஆஃப் எஃப் அப்போ எழுதிடலாமா? 1 8 27 64 ரேஞ்ச் ஆஃப் எஃப், அவ்வளோதான். ஓகேவா? எஃப்குள்ள வேல்யூஸ் எல்லாமே தான் நம்மளுக்கு வந்து ரேஞ்சில் வரும். ஓகேவா? போட்டாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சாச்சு. செகண்ட் கொஸ்டின் என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. இது என்ன ஃபங்க்ஷன்னா, என்ன ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ஆரோ டயக்ராம் வரைஞ்சால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஏ பி ட்ரா பண்ணிட்டோமா? இது வந்து 1 2 3 4 வரைக்கும் போட்டிருந்தாங்க. இது வந்து 1 2 3 4 ரேண்டம் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு போட்டாச்சு, அதனால் போயிட்டே இருக்க போகுது. கரெக்டாக போயாச்சு. இப்போ நான் வந்து டாட் போட்டு இடையில இதில் கொடுத்துருக்க நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணதை நம்பர் அதை மார்க் பண்ணுறதை காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு அதை போட்டிருக்கேன். ஓகேவா? இது வந்து 1 வந்து 1, 2 வந்து 8, 3 வந்து 27, 4 வந்து 64. இதில் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே நம்ம பிளாட் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ இது 1 1 ஃபங்க்ஷன் தானே. டொமைனில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த சைடு ஃபேக்டர்ஸ் இருக்குது, அப்போ வந்து இமேஜஸ் இருக்குது. அப்போ இது வந்து நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு வந்து 1 1 ஃபங்க்ஷன் தான். அதுக்கப்புறம் இது ஆன் டு ஃபங்க்ஷன் வராது. ஏன்? இதில் வந்து இடையில உள்ள நம்பர்ஸ் வந்து இங்கே ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்குது. கரெக்டாக, அதாவது இங்கே உள்ளது இங்கே ஆரோ இல்லாமல் இருக்குல்ல, இங்கே பியில் வந்து கோடொமைனில் கொஞ்சம் ஆரோ இல்லாமல் இருக்குல்ல. அப்போ இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் வராது. ஆன் டு ஃபங்க்ஷன் வராதுனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃபங்க்ஷன் வரும்? இன்டூ ஃபங்க்ஷன் வரும். அது ஓகேவா? அதனால் இது வந்து 1 1 ஃபங்க்ஷனோ இன்டூ ஃபங்க்ஷனோ அதில் கிளியராக தான் கொடுத்துருக்காங்க. ரீசன் என்ன போட்டிருக்காங்க? எவ்ரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் இமேஜ், அதனால் 1 1 ஃபங்க்ஷன். எவ்ரி எலமெண்ட் ஆன் பி டசன்ட் ஹாவ் எனி ப்ரீ இமேஜ் ஆன் ஏ, எல்லா இதுலையும் இல்லை, அதனால் வந்து இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது, அதனால் இது வந்து இன்டூ ஃபங்க்ஷன். அவ்வளோதான்.